ஹாய்! இன்றைக்கி வந்துட்டு சிம்பிளான வந்துட்டு ஒரு உப்புமா வந்துட்டு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, அது இட்லி உப்புமா தான். ஸோ வாங்க அதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட்லியை வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். நல்லா சுட சுட இட்லி. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த இட்லியை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன். சின்ன சின்னதாக கட்டிகள் இல்லாமல் வந்து நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் வந்து எடுத்துட்டேன், மீடியம் சைஸு. அது நீளமாக கட் பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகாயும் கட் பண்ணிட்டு கருவேப்பிலை ஒரு குத்து போட்டு, அதுக்கப்புறமா வந்து கடாயில் வந்து எண்ணெயும் கடுகு கடலைப்பருப்பும் போட்டு, அது பொரிஞ்சதுமே வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு டேஸ்ட்டுக்கு வந்து நான் அதில் பாதி உப்பு போட்டிருந்தேன் ஆல்ரெடி மாவில். இதில் வந்துட்டு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, நம்ம பொரிச்சு வச்ச இட்லியை போட்டு நல்லா உதுத்து கிண்டி விட்டோம்னா வந்துட்டு இட்லி உப்புமா ரெடி. ஸோ சிம்பிளான ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி வந்துட்டு தெரியாதவங்க வந்துட்டு செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.